ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 10. மகளின் கல்யாண விஷயத்தில் மனம் நிறைந்திருக்க எல்லாவற்றையும் தானே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தார் இளமாறன். லலிதாவும் கூட கணவனை கிண்டல் செய்தார். மகளுக்கு கல்யாணம்னு வந்தா எல்லா அப்பாக்களுக்கும் 10 வயசு கூடுன போல முதுமையும் கவலையும் வந்து ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு என்ன 10 வயசு குறைஞ்ச போல சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டே விட்டார். அவங்களுக்கெல்லாம் பணக்கவலையும் மக நம்மளை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போறாளேங்கிற மனக்கவலையுமா இருக்கும். அதான் முதுமை வந்து ஒட்டிக்குது. எனக்கு அப்படி இல்லையே. கடவுள் புண்ணியத்துல நமக்கு பணத்துக்கும் பிரச்சனை இல்ல. நம்ம பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் நம்மளோடவே இருக்க போறா. அப்புறம் எனக்கு சந்தோஷத்துல வயசு குறையத்தானே செய்யும் என்று கேட்டவரை கண்டு சிரிக்கவும் செய்தார். வீட்டில் நடந்ததை நினைத்து உதட்டில் புன்னகை மலர சந்தோஷத்துடன் குவாரியை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்தார் இளமாறன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தும் கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ள குவாரிக்கு வந்துட்டாரே. கொஞ்சம் கூட அலுப்பே இல்லாம எப்படிதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரோ. எல்லாருக்கும் லீவா இருந்தாலும் இவர் மட்டும் லீவ் எடுக்கிறதே இல்ல. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காரு. இலாவுக்கு இவரை விட நல்ல மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்காது. அவளுக்கும் அவ அத்தா மேல அவ்வளவு பிரியம். யோசித்தவரின் மனம் நெகிழ்ந்தது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இதையெல்லாம் மறந்துட்டு 2 பேரையும் ஜாலியா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கணும். பாவம், சின்ன வயசுல இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கவே இல்லை. இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா பொறுப்பையும் இவரே தலையில தாங்கிட்டு இருந்தா எப்பதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது? 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணணும். மனம் அதன் பாட்டில் யோசித்து கொண்டிருக்க கைகள் அதன் பாட்டின் பழகிய பாதையில் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தன. குவாரிக்கு முன்னில் லோடு வண்டிகள் காலியாய் நிறுத்தப்பட்டிருக்க காரை சற்று தள்ளி இருந்த மரத்தின் நிழலில் நிறுத்தி கொண்டார். மதிய நேரமாதலால் வெயிலின் உக்கிரத்துக்கு பயந்து அந்த பிரதேசமே யாருமின்றி வெறிச்சோடி கிடந்தது. அன்று விடுமுறையாதலால் பணியாளர்களும் இல்லை. செக்யூரிட்டியும் உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பார்த்துவிட்டு இரவுக்குள் வந்து விடுவதாக கூறி சென்றிருந்தான். உச்சியில் உக்கிரமாய் அனலை துப்பிக் கொண்டிருந்த சூரியனின் வெளிச்சத்தில் கண்கள் கூச கல்யாண பத்திரிகை வைத்திருந்த சிறிய பேக்கினால் தலைக்கு மறைத்து கொண்டு குவாரியை நோக்கி நடந்தார் இளமாறன். கீழே பணியாளர்கள் தங்குவதற்காய் ஒரு பெரிய விசாலமான அறை இருக்க, மேலே சின்னதாய் இவர்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளவென ஒரு அறை இருந்தது. கீழே வேலை இல்லாத நேரத்தில் இளமாறனும் சத்யாவும் அந்த அறையில் சென்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். கீழே யாருமின்றி வெறிச்சோடி கிடக்க மேலே திறந்திருந்த ஜன்னல் சத்யா அங்கே இருப்பதை உணர்த்தியது. வெயிலில் சிறிது நடப்பதற்குள்ளேயே சோர்ந்து போனவர் தொண்டை உலர மெதுவாய் மாடிப்படி ஏறினார். அறைக்குள் சத்யா யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் திறந்திருந்த ஜன்னல் வழியாய் வெளியே கேட்க, அதில் கருவாச்சி என்ற பெயர் அடிபடவும் சட்டென்று திகைத்தவர் அப்படியே நின்றார். சத்யா யார கருவாச்சின்னு சொல்றான்? இலக்கியாவை அப்படி சொல்ல மாட்டானே என யோசித்துக் கொண்டே அறைக்கு வெளியே நின்று அவர்கள் பேசுவதை கவனிக்க தொடங்கியவர் முகம் அதிர்ச்சிக்கு மாற நரம்புகள் புடைத்து கொண்டு வியர்வை அரும்ப தொடங்கியது. பின்னென்ன, இந்த கருவாச்சி மேல உள்ள காதல்ல தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நினைச்சியா? நெவர். எல்லாம் இந்த சொத்துக்காக தான் என்று சத்யாவின் இதழ்களில் அலட்சியமாய் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டிருக்க எதிரில் இருந்த அவனது நண்பன் திகைப்புடன் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஓ, அதான பார்த்தேன். உன் அறத்துக்கும் அழகுக்கும் நிறைய பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு வரும்போது இப்படி ஒரு கருப்பான பொண்ணை கட்டிக்க எப்படிடா சம்மதிச்சான்னு நினைச்சேன். இதான் மேட்டரா என்று கேட்டவன் ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்தான். கோடிக்கணக்கான சொத்துக்கு அவதான் ஒரே வாரிசு. நியாயப்படி இந்த சொத்துல என் அம்மாவுக்கும் பாதி பங்கு இருக்கு. அது எதுவுமே கொடுக்காம என் தாத்தா எல்லா சொத்தையும் மாமா பேருக்கே எழுதி வச்சிட்டாரு. அவரும் தந்தை சொல்ல வேதம்னு என் அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கல. என்னை எடுத்து வளர்த்தாங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுல என் அப்பா எனக்குள்ள பத்த வச்சு போட்ட நெருப்பு வளர வளர கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு. நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை இவளை கல்யாணம் பண்ணி நியாயமாவே என் பேருக்கு மாத்திக்க நினைச்சேன். அதுக்குதான் அந்த கருவாச்சியை சகிச்சுக்கிட்டு அவளை கைக்குள்ள போடுறதுக்காக கொஞ்சிட்டு அவளுக்கு சும்மா ஆதரவா பேசிட்டு வேஷம் போட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் அவளை டம்மியா வீட்டுல உட்கார வச்சு என்னோட சுயரூபத்தை காட்டுறேன். என் அம்மாவுக்கு எதையும் கொடுக்காம ஏமாத்தின என் மாமாவை கதற வைக்கிறேன் பாரு என்றவனின் சிரிப்பில் இப்போது ஒரு குள்ளநரியின் சூரத்தனம். ஓ, சூப்பர் ஐடியா மச்சான். சொத்துக்கு சொத்து, ஜாலிக்கு ஜாலி, பழிக்கு பழி.
நல்லாவே யோசிச்சிருக்க. பாராட்டினான் உடனிருந்த மற்றொரு சொறிநாய். கேட்ட குரலையும் சொல்லிய வார்த்தைகளின் கனத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது இதயம் வேகமாய் துடிக்க அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சட்டென்று இரத்த குழாய்கள் வேலை நிறுத்தம் செய்ய நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்டு திகைத்த சத்யாவும் அவனது நண்பனும் ஓடி வர இளமாறன் நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்து கிடப்பதை கண்டவன் அதிர்ந்த யோசனையுடன் அவரை தூக்க வந்தான். அவன் கையை அவர் தட்டிவிடவும் தான் பேசியதை கேட்டுவிட்டாரோ என்று ஆராய்ச்சி பார்வை பார்க்க நெஞ்சை பிடித்து கொண்டு வலியோடு அவனை முறைத்தார் அவனது மாமா. பெருசு முறைக்கிறத பார்த்தா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுருச்சு போல மச்சான் என்று அந்த நண்பன் கேட்க யோசனையுடன் அவருக்கு அருகில் வந்து மீண்டும் தூக்க முயன்றான் சத்யா. சி, என்ன தொடாத, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கூட பிறந்தவ பையனாச்சே, யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறானேன்னு சொந்த பிள்ளை போல பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட என்று இதயத்தை பிசையும் வழியில் முகத்தை சுளித்தவர், நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டேல பொண்ண. பேச முடியாமல் திணறிக்கொண்டே பேசியவர் மெல்ல கைப்பிடியை பிடித்து எழுந்து கொள்ள முயன்று அப்படியே வலி தாங்க முடியாமல் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார். ஓ, அப்ப நாங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? என்னை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருக்குமே என்றான் சத்யா அவரை சுற்றி வந்து கொண்டே. கேட்டேன்டா, உன்னோட குள்ளநரி வேஷம் கலைஞ்சு போச்சு, இனி இந்த கல்யாணம் நடக்காது, முதல்ல அதை நிறுத்தினேன் என்றவர் வேதனை தாங்காமல் முகத்தை சுளித்து கொண்டே பெரிய மூச்சுக்களாய் இழுத்து விட்டு கொண்டு எழுந்து கொள்ள முயலவும் அவரை பிடித்து அமர்த்தி அப்படியே அமர வைத்தான் சத்யா. அச்சோ, நீங்க நெஞ்சு வலியில துடிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமமாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டேய், அவரை தூக்குடா என்றதும் இருவருமாய் அவரை பிடித்து ரூமுக்குள் தூக்கி சென்றனர். டேய், என்ன விடுங்கடா, நான் போறேன் என்று திமிரி அவரை உள்ளே சென்று கிடத்தினர். என்னடா மச்சான், இந்த ஆளு நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருச்சு, இப்ப என்ன பண்றது என்றான் சத்யாவின் நண்பன். என்ன பண்றது, இன்னும் என் வேஷத்தை கொஞ்ச நாளைக்கு நான் தொடர்ந்து தானே ஆகணும், அதனால இவரோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் என்றவனை நோக்கி சம்மதமாய் தலையாட்டினான் மற்றவன். ஆட பாவி, என்ன விடுங்கடா, கல்யாணத்துக்கு உன் பேர்ல பாதி சொத்தை எழுதி வைக்க நினைச்ச எனக்கு இப்படி துரோகம் பண்றியே வலியோட புலம்பினார் இளமாறன். ஓ, எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை தானமா கொடுக்க நினைக்கிறீங்க, அதுவும் பாதி. சாரி மாமா, நான் முழுசாவே எடுத்துக்கிறேன். என் அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என் அம்மாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை தாத்தா கொடுக்காம இருந்தாரு, அவருக்கு நீங்களும் சப்போர்ட்டா நின்று எங்களை கஷ்டப்பட விட்டீங்க. உங்க சொத்து எல்லாத்துலயும் என் அம்மா பேரும் எழுதியிருக்கு. என் அப்பாவை காதலிச்ச காரணத்துக்காக அவங்க கஷ்டப்படும் போது உதவாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு நான் கொடுக்கற தண்டனைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்ன பத்தின உண்மைலாம் தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் நல்லபடியா நடக்க விட மாட்டீங்க, அதனால நீங்க செத்து போயிருங்க என்றான் கூலாக. அடுத்த நாள் காலையில் தினசரியை புரட்டி கொண்டிருந்தான் விக்ரம். தொழிலதிபர் இளமாறன் விபத்தில் மரணம் என்று கொட்டை எழுத்தில் வந்திருந்த செய்தியை கண்டு அதிர்ந்த விக்ரம் வேகமாய் கீழே இருந்த செய்தியை படித்தான். மதிய வேளையில் குவாரிக்கு சென்று கொண்டிருந்த தொழிலதிபர் இளமாறனின் கார் பிரேக் பிடிக்காமல் கருங்கல் குவாரியில் விழுந்ததில் அந்த இடத்திலேயே அவர் மரணம் அடைந்தார் என்ற செய்தியுடன் இளமாறனின் புகைப்படமும் வந்திருக்க அவனது மனம் பதறியது. ஐயோ, என்ன இது, இவர் இலாவோட அப்பாவாச்சே, நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு மரணமா? கல்யாண வேலைலாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கே, இலக்கியா எப்படி துடிச்சு போயிருப்பாளோ என புலம்பிக் கொண்டே எழுந்து நண்பனை தேடி சென்றான். டேய் வினோ, படுத்திருந்தவனை தட்டி எழுப்பியவன், டேய் எந்திரிடா, கிளம்பலாம் என்று அவசரப்படுத்தியவனை புரியாமல் பார்த்தான் வினோத். என்னடா காலையிலேயே எங்க கிளம்பலாம்னு சொல்ற? குழப்பத்துடன் கேட்டவன் நண்பன் முகத்தில் தெரிந்த வேதனையில் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். என்னடா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன பிரச்சனைடா வரிசையாய் கேட்டவனை வேதனையுடன் பார்த்தவன், வினோ, நம்ம இலக்கியாவோட அப்பா கார் விபத்துல இறந்துட்டாராண்டா, இப்பதான் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன் என்றான் கலங்கிய கண்களுடன். ஐயோ, என்னடா சொல்ற, நம்ம இலக்கியாவோட அப்பாவா? நம்ப முடியாமல் கேட்டவனிடம் தினசரியை நீட்டினான் விக்ரம். அதில் அவசரமாய் பார்வையை பதித்த வினோத் வேதனையுடன் நிமிர்ந்தான். என்னடா இப்படி ஆகிடுச்சு, நேத்து மதியம்னு போட்டிருக்காங்க, நமக்கு யாருமே சொல்லலையே யோசித்து கொண்டே எழுந்தவன், சரி நீ சீக்கிரம் கிளம்பு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று அன்னையை தேடி சென்றான். அவனது தந்தை கப்பலில் பணிபுரிந்ததால் காடாறு மாதம் நாடாறு மாதம் என்ற கதைதான். அண்ணனும் அன்னையும் மட்டுமே வீட்டில். அண்ணனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தனர்.
தோட்டத்தில் முருங்கை இலை பறித்து கொண்டிருந்த அன்னையிடம் சென்றவன் விவரத்தை கூறிவிட்டு வேகமாய் வந்து புறப்பட்டான். அதற்குள் வினோத்தின் அன்னை இருவருக்கும் காஃபியுடன் வர குடித்துவிட்டு கிளம்பினர். இருவரும் இலக்கியாவின் வீட்டை அடைவதற்குள் இளமாறனின் இறுதி சடங்குகளை தொடங்கியிருந்தனர். லலிதா அழுது அழுது மயக்கத்தில் இருக்க கதறி அழுது கொண்டிருந்த இலக்கியாவை காண முடியாமல் இதயத்தில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்தான் விக்ரம். திமிரிக்கொண்டு தந்தையின் உடல் அருகே ஓடியவளை பிடித்து வைக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். வீணா அவளை சமாதானப்படுத்த முயன்று தோற்று சோர்ந்து அழுது கொண்டிருந்தாள். பாட்டி ஒருபுறம், வாழ்ந்து முடிஞ்ச என்னைய கொண்டு போகாம என் புள்ளைய எதுக்கு எடுத்துக்கிட்ட, உனக்கு கண்ணே இல்லையா என்று கடவுளிடம் புலம்பிக் கொண்டே மயங்கி கிடந்தார். விக்ரமை கண்டதும் அவனிடம் ஓடி வந்தாள் இலக்கியா. விக்ரம், என் அப்பா ரொம்ப நல்லவரு. இந்த மாதிரி மனுஷனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவியே, இனி யாராலையும் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டாரு பாத்தியா? ஐயோ அப்பா, நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? வந்துருங்கப்பா, எங்களுக்கு நீங்க வேணும். வாய் விட்டு கதறியவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்த துடித்தது அவனது மனது. அதனை கட்டுப்படுத்தி கொண்டு கல்லாய் நின்றிருந்தான் விக்ரம். இலக்கியா, கொஞ்சம் அமைதியா இருமா. அம்மாவையும் பாட்டியையும் நீதானா சமாதானப்படுத்தணும். இப்படி அழுதுட்டே இருந்தா அவங்கள யார் சமாதானம் பண்ணுவா என்று அவளை ஆறுதல் படுத்த ஒவ்வொருத்தரும் கூறிய வார்த்தைகள் ஒன்றும் அவள் காதை அடைந்ததாய் தெரியவில்லை. இறுதி சடங்குகள் முடிந்து உடலை எடுத்துக்கொண்டு மயானத்துக்கு புறப்படும் வேளையில் எழுந்த அழுகை குரலில் அந்த பிரதேசமே கலங்கியது. நல்ல ஒரு மனிதனின் இறப்புக்காய் அனைவரின் மனமும் கலங்கி கண்ணீர் சிந்தியது. கலங்கிய முகத்துடன் எதுவும் பேசாமல் அமைதியாய் நின்று மற்றவர்கள் சொல்லியபடி இறுதிச் சடங்குகளை செய்து முடித்த சத்யாவை அழைத்து கொண்டு மயானத்துக்கு கிளம்பினர். இலக்கியா தலைவிரி கோலமாய் நின்று அழுது கதற லலிதா நெஞ்சில் அடித்து கொண்டு கதறினார். அவரை பிடித்து வைக்க முடியாமல் சேர்ந்து கதறி கொண்டிருந்தனர் உறவுக்கார பெண்கள். ஐயோ, என் பிள்ளைக்கு முதல்ல என்ன எரிச்சிருக்கலாமே என்று கதறிக்கொண்டிருந்தார் பர்வதம் பாட்டி. தன்னை அறியாமல் பழைய நினைவுகளில் கலங்கிய கண்களை துடைத்துக் கொள்ள கூட தோணாமல் நின்று கொண்டிருந்த நண்பனின் தோளில் ஆதரவாய் கை வைத்தான் வினோத். கல்யாண கனவுகளில் மூழ்கியிருந்த வீடு கல்லறை நிஜத்தில் கேள்விக்குறியாய் மாறி கலங்கிக் கொண்டிருந்தது. இறப்பு இறந்தவனுக்கு நிஜமாகவும் இருப்பவனுக்கு ஒத்திகையாகவும் இரத்தலை உணர்த்தி சொல்கிறது. மனதில் எழுந்த 1000 வினாக்களுக்கு விடை தெரியாமலே விடை பெற்றது உடலை விட்டு இந்த உயிர். துரோகங்களுக்கு நடுவே விட்டு செல்கிறேன் என் ஜீவ நதிகளை. வற்றுமோ வரலுமோ வளம் கொண்டு பாயுமோ அவரவர் விதி போல. கருவறையின் சுகத்தை கல்லறைகள் தருவதில்லை. கடக்க முடியாமல் கடந்து போன கடமைகளில் கல்லறை கணக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.